கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாய்ஸ் அபிஷேகப்படு மூலம் தேவனுடைய வார்த்தையை தினமும் நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திர தேவ சமூகத்தில் காத்திருந்து இதை கொண்டு வருகிறோம். இதை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் எதையோ பார்க்குறீங்க, இதையும் கொஞ்சம் கவனித்து என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தோத்திரம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பாருங்க, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவானா, தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் வேறு சொல்லுது, கர்த்தர் சொல்றாரு. அப்போது சோதர ஒரு கதை சொல்கிறேன். நம்ம ஒரு வீட்டுக்கு அழைக்கிறாங்க, இல்லை பிள்ளைங்க வீட்டுக்கு அழைக்கிறாங்க, மற்ற எங்கேயோ அழைக்கிறாங்கன்னா அப்போ நம்ம போகும்போது முதன்மையாக போய் உட்காரக்கூடாது. அந்த இடத்துல தாழ்வான இடத்துல நம்ம உட்காரணும். ஏன்னா நமக்கு முன்னாடி பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க, அவங்கள உட்கார சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல போய் உட்காந்துட்டா நீங்கள் அங்கே போய் உட்கார நமக்கு கஷ்டம். அதனால் நம்ம தமிழ் நம்ம உட்காரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை உயர்ந்த இடத்துல உட்காரும்படி ஆண்டவர் என்ன பண்ணுவார், உதவி செய்வார். அதனால இந்த நாளிலிருந்து கூடுமான வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம தாழ்த்துறவங்கள தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. நான் சொல்லும் போது இந்த 2 உதடு என்ன பண்ணுது, ஒட்டாது. நான் சொல்லும்போது இந்த 2 உதடு என்ன பண்ணுது, ஒட்டுது. அதனால நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளே நாம் தாழ்த்தி கொள்ளணும். நீ தாழ்த்தினாதான் உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, தாழ்த்தப்படுவாங்க. நீ போகிற இடத்துல என்ன பண்ணப்படா சொல்கிற உயர்த்தப்படுவேன். நீ தாழ்மையாக இரு. ஆடு தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் கிருபை வச்சிருக்கிறாராங்க. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாருங்க. பாருங்க, தாழ்த்துக்கிற என்ன பண்ணுறாரு, உயர்த்துக்கிறார். பாருங்க, சோதர அப்பா முன்னாடிலாம் என்ன பண்ணணும், நம்ம சோதர தாழ்த்த வேண்டும். சோதர அப்பா முன்னாடி ரொம்ப தாழ்த்தணும். அவங்க வயசாயிடுச்சுன்னா கோபப்படுவாங்க, எரிச்சல் போடுவாங்க. ஆனால் தகப்பன தாய் கணப்பண்ணு என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், தாழ்மைப்படணும். போகிற இடத்துல அனுதாமே நம்ம தாழ்மைப்பட வேண்டும். ஒரு ஆலயத்தில் சோதர வேறு எங்கேயுமே பிசாசு என்ன பண்ண மாட்டான், சுத்த மாட்டான். உன்னைதான் சுற்றி வருவான். ஏன்னா நீ தான் நீதியாக இருக்கிற, நேர்மையாக இருக்கிற, உண்மையாக இருக்கிற, உன்னைதான் என்ன பண்ணுவான், வருவான். இவனை எப்படியாச்சும் சோத்திர அசுத்தத்தில் அனுதாமே இவனை பரிசுத்தத்தை விட்டு நம்ம வெளியே கொண்டு போகலான்னு சொல்லிட்டு முக்கியமாக வாலிப பிள்ளைகளை என்ன பண்ணுவான், பிசாசை டார்கெட் பண்ணுவான். ஆனால் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், ஏற்றுன்னு இருக்கணும். அந்த பிசாசுக்கு ஏற்று நிற்கும் போது பிசாசை அப்போ உங்களை விட்டு என்ன பண்ணுவான், ஓடுவான். பார்வோன் மன்னங்கிட்ட சோதரம் முதல்ல என்ன பண்ணார், யோசிப்பை தாழ்த்தினார். பாருங்க, தாழ்த்தினார். சோதரம் அவங்க மனைவி சும்மா சொன்னாங்க வேணும்னே. ஆனால் அதனால் அவர் என்ன பண்ணார், சிறைச்சாலைக்கு போனார், ஒன்றுமே செய்யலை, கம்முன்னு போனார். ஆனால் ஒரு நாள் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதுங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இல்லாத படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீ உண்மையாக இரு. நீ உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், உன்னை உயர்த்துவாருங்க. தாழ்மைப்படுங்க. தாழ்த்துக்கிறவர்களை தான் உயர்த்துவார். பெருமை உள்ளவனுக்கு எடுத்து நிற்பார். பொய் சொல்கிறது, எனக்கு இத்தனை பவுன் இருக்குது, அத்தை பவுனுக்கு இத்தனை வீடு இருக்குது, அத்தனை வீடு, பெருமை. ஆண்டு சொல்கிறாரு, சோதரர் சாலமோன் என்ன பண்ணார், சோதரர் எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன பண்ணார், கர்த்தர் தான் உயர்த்தினார், கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் பாருங்க, எல்லா பொக்கிஷசாலையெல்லாம் என்ன பண்ண திறந்து காமிச்சான். கடைசியில் ஆண்டவர் சோதர நம்முடைய எல்லாவற்றையும் கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆண்டவர். அதனால நம்ம என்ன பண்ண, இருக்கிறது இருக்கட்டும். கர்த்தர் கொடுத்தாரு, பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்தாரு, எனக்கு செல்வம் கர்த்தர் கொடுத்தாரு சொல்லுங்க. பெருமையாக எதுவும் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. ஆண்டு சொல்கிறார், பெருமை உள்ளவனுக்கு நான் ஏற்று நிற்கிறேன்னு சொல்கிறாரு. தாழ்மை உள்ளவன் தான் கிருபை அளிப்பார். சோதர தன்னை உயர்த்துகிறவனை கர்த்தர் தாழ்த்தி கொடுத்துருவாராம், தாழ்த்துகிறவனை உயர்த்துவார். இந்த நாளிலிருந்து நம்ம வாழ்க்கையில் நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைங்க தயவு செய்து நம்ம என்ன பண்ணணும், எல்லா காரியங்களையும் எல்லா A to Z வரைக்கும் எல்லா காரியங்களும் நம்ம என்ன பண்ண, தாழ்மைப்படணும். அது எங்கே கேட்கணும்னா ஆண்டு சமூகத்தில் நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெருமையை பல அதிசயங்கள் அற்புதங்களை செய்வார். நம்ம செபிக்கலாமா? ஆண்டவரே இயேசப்பா, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறவர், தன்னை தாழ்த்துகிறவரை நீ உயர்த்துகிறவர். ஆண்டவரே உயர்த்துகிறவரை தாழ்த்துகிற தேவன். ஆண்டவரே அப்பா, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேறு 23:12 சொல்லப்பட்ட பிரகாரம் மத்தேயு ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் எல்லா காரியங்களையும் தாழ்ந்து போக உங்களுக்கு பிரியமாக நாங்கள் காணப்பட நீங்கள் உதவி செய்வீராக. இந்த கால வேலையில் ஆண்டவரே போகிற இடத்துல தாழ்மை இருக்கட்டாப்பா. ஆண்டவரே தாழ்மை இருந்தால் தான் ஆண்டவரே நீங்கள் கிருபையை தருகிறவர். ஆண்டவரே
கிருபை என்பது தகுதி இல்லாத ஒரு மனுஷனை தகுதிப்படுத்துவது தான் ஆண்டவரே கிருபை. அந்த கிருபையை, அந்த தாழ்மையை எங்கள் பிள்ளைங்க தரித்து கொள்ளட்டும், உலக பிள்ளைகளை தரித்து கொள்ளட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அதை கேட்குறவங்க மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் முதல் தாழ்மை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் அவர் வருவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.